அனைவரும் மலர்களுடன் வந்தார்கள். ஒருவன் மட்டும் வெறும் மண்ணுடன் வந்தான். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய ஊரில் ஒரு வயதான செல்வந்தர் இருந்தார். அவருக்கு வாரிசு இல்லை. அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு விதை கொடுத்து, ஒரு வருடம் கழித்து அழகான செடி கொண்டு வருபவனே என் வாரிசு என்றார். ஏழை இளைஞன் கதிரும் விதை நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றினான். நம்பிக்கையுடன் காத்திருந்தான். ஆனா ஒரு துளிர் கூட முளைக்கவில்லை. மற்றவர்கள் பெருமையாக, என் செடி முளைச்சிருச்சு, என் செடிரு பூ பூத்திருச்சு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். கதிர் மட்டும் அமைதி. ஒரு வருடம் முடிந்தது. அனைவரும் மலர்களுடன் வந்தார்கள். கதிர் மட்டும் வெறும் தொட்டியுடன் நின்றான். செல்வந்தர் எல்லா செடிகளையும் பார்த்தார். பிறகு கதிரிடம் வந்து, உன் செடி எங்கே என்று கேட்டார் செல்வந்தர். ஐயா, நான் முயற்சி செய்தேன், அது முளைக்கவே இல்லை என்றான் கதிர். அதை கேட்ட செல்வந்தர் கதிரின் கையை உயர்த்தி, இவன்தான் என் வாரிசு என்று அறிவித்தார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். செல்வந்தர் சிரித்தார். நான் கொடுத்த விதைகள் அனைத்தும் வேக வைக்கப்பட்டவை. அவை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் விதையை மாற்றிவிட்டீர்கள். ஒருவன் மட்டும் உண்மையை மாற்றவில்லை. அந்த நாள் நிரூபித்தது, தலைவனை உருவாக்குவது திறமை அல்ல, நேர்மைதான். இப்படி பல சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.